கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் சுவீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் 35வது வசனம். யோவான் 9ஆம் அதிகாரம் வசனம் 35. அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறாயா என்றார். அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறாயா என்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த 9ஆம் அதிகாரம் முழுவதும் இந்த ஒரு நிகழ்ச்சி தான் எழுதப்பட்டிருக்கின்றது. முதல் வசனங்களிலேயே என்ன நடக்கிறது என்றால், பிறக்கும் பொழுதே பார்வையற்ற ஒரு மனிதனாக பிறந்த ஒருவரை சீஷர்களும் இயேசுவும் சந்திக்கின்றார்கள். அப்பொழுது சீஷர்கள் கேட்கிறார்கள், ரபி, இவர் இந்த நிலைமையில் பிறந்திருப்பது இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா என்று. அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் செய்ததுமல்ல, இவன் பெற்றோர் செய்ததுமல்ல, கடவுளுடைய நாமம் மையப்படுவதற்காக இவன் இப்படி பிறந்தான் என்று சொல்லிவிட்டு, அவர் தன்னுடைய உமிழ்நீரினாலே சேற்றை உண்டாக்கி அந்த சேற்றை கண்ணிலே பூசி இந்த ஷீலோவாம் குளத்திலே போய் கழுவு என்று சொல்லுகிறார். அவன் அப்படி கழுவி பார்வையடைந்தான் என்று முதற் பகுதி சொல்லுகிறது. அதற்கு பிறகு இப்படி பார்வை அடைந்ததை அங்கு இருக்கிற மக்கள் எல்லாம் பார்த்து வியக்கின்றார்கள். இவன் பார்வையற்ற ஒரு மனிதனாக இங்கே உட்கார்ந்து நம்மிடத்தெல்லாம் உதவி கேட்டிருந்த ஒரு மனிதன் தானே இப்பொழுது ஆரோக்கியம் அடைந்திருக்கிறாரே என்று ஆச்சரியப்பட்டு பார்க்கிறார்கள். ஆனால் இதை அறிந்த பரிசேயர்கள் என்ன செய்கிறார்கள், அவரிடத்தில் வந்து, இது ஓய்வு நாளாக இருக்கிறது, நீ எப்படி குணமாகலாம், உன்னை யார் குணமாக்கினது, அவர் யார் என்று கேட்கிறார்கள். அதற்கு அவர் சொல்லுகிறான், எனக்கு அவர் யார் என்றெல்லாம் தெரியாது, இப்படி ஒரு மனிதர் வந்தார், என்னை பார்வையடைவாக என்று கேட்டார், சேரை உண்டாக்கினார், பூசினார், கழுவ சொன்னார். இதெல்லாம் சொல்லும் பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த வாலிபனிடத்திலும் உடைய பெற்றோரிடத்திலும் வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். அந்த வாலிபன் சொல்லுகிறான், அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவர் யார் என்று எனக்கு தெரியாது, ஆனால் அவர் என்னை சுகமாக்கினார் என்று சொல்லி இப்படி அந்த வாலிபன் சொல்லும் பொழுது திரும்ப திரும்ப இவர்கள் கேட்கும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை அந்த வாலிபன் கேட்கின்றான். அது என்னவென்றால் 27வது வசனத்தில் இப்படி எழுதியிருக்கிறது, நீங்கள் மறுபடியும் என்னை கேட்கிறீர்களே, அவருக்கு நீங்கள் சீஷராக மனதாயிருக்கிறீர்களா என்று கேட்கின்றான். அதற்கு அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் மோசேயுடைய சீஷர்கள், நீ அவனுடைய சீஷன் என்று சொல்லி அந்த பார்வையடைந்த வாலிபனை கடிந்து கொண்டு அவனை அதற்கு பிறகு என்ன செய்கிறார்கள், அப்புறப்படுத்தி விடுகிறார்கள். அதை தான் இப்பொழுது நாம் வாசித்தோம். நாம் வாசித்த அந்த வசனம் எப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு. இவ்வளவு நேரம் என்ன செய்கிறார்கள், அந்த வாலிபனிடத்தில் இது ஓய்வு நாளாக இருக்கும் பொழுது நீ எப்படி குணமடையலாம், உன்னை யார் சுகமாக்கினார் என்று சொல்லி எதிர்த்து அவ்வளோ போரிட்டு கொண்டிருந்த அந்த மனிதர்கள் அவனை புறம்பே தள்ளிவிட்ட பிறகு, அதாவது அவனை எல்லாரும் என்ன செய்கிறார்கள், தூக்கி எறிந்து விடுகிறார்கள். ஒருவேளை எரிந்து விடுதல் என்று இங்கே நாம் பயன்படுத்துவதற்கு காரணம், அது ஒரு பொருளை போல, வேண்டாத ஒரு பொருளை கையிலே இருந்து நாம் தூக்கி போடுவோமே, அப்படி அல்ல. அவனை அந்த இடத்திலிருந்து அலட்சியமாக அகற்றி விடுகிறார்கள். இனி நீ எங்கள் பக்கம் வராதே, நீ போய்விடு, உன்னோடு கூட நாங்கள் பேசுவதற்கோ தொடர்பு வைத்துக் கொள்வதற்கோ நீ தகுதியானவன் அல்ல என்று சொல்லி அவனை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறார்கள். அதை தான் இந்த வசனம் சொல்லுகிறது, அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டு, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறாயா என்று கேட்டார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, மனிதர்கள் அவனை புறம்பே தள்ளினார்கள். இது அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலும் அந்த வாலிபன் வாழ்க்கையில் மாத்திரம் நடக்கின்ற ஒன்றா? இல்லை. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில்
அது நடந்து கொண்டு தான் இருக்கிறது. நாம் யாரை நேசிக்கிறோமோ அவர்கள் நம்மை புறம்பே தள்ளிவிடுகிறார்கள். யாரை நம்புகிறோமோ அவர்கள் நம்மை உதாசீனப்படுத்துகிறார்கள். ஒருவேளை அதற்கு பலவிதமான காரணங்களை அவர்கள் சொல்லக்கூடும். அவர்களுக்கு தகுதியானவர்களாக நாம் இல்லை. நம்மிடத்தில் அன்பு பாராட்டுவதற்கோ நட்பு பாராட்டுவதற்கோ ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பை வைத்து கொள்வதற்கு அவர்களுக்கு சரிக்கு சமமாக அல்லது அவர்கள் விரும்புகிற வண்ணமாக நாம் இல்லாததினாலே நம்மை அற்பமாக எண்ணி குற்றம் கண்டுபிடித்து அல்லது முகாந்தரம் இல்லாமற் கூட பழிகளை சுமத்தி நம்மை புறம்பே தள்ளிவிடுகிற உதாசீனப்படுத்துகின்ற தூரத்தில் நாம் வரும்பொழுதே நம்மை கண்டு கொள்ளாமல் போகின்ற மக்கள் கூட்டம் இன்றைக்கு நம்மை சுற்றிலும் இருந்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு விதத்தில் பிறராலே நாம் அவமதிக்கப்பட்டு அலட்சியப்படுத்தப்பட்டு ஒருவேளை பிறராலே நாம் எள்ளி நகையாடப்படுகிற மக்களாக நாம் இருக்கலாம். ஆனால் அப்படி மனிதர்களாலே நாம் தூக்கி எறியப்படும் பொழுது நம்முடைய உள்ளமெல்லாம் சுக்குநூறாக உடைந்துவிடும். இவர் இப்படி நடந்து கொள்வார் என்று நான் நினைக்கவே இல்லை. என் கணவர் என்னை இப்படி வெறுத்து விடுவார், மனைவி வெறுத்து விடுவார் என்று நினைக்கவில்லை. என் பிள்ளைகள் இப்படி என்னை தூக்கி வெளியே எறிந்து விடுவார்கள் என்று நான் நினைக்கவில்லை. என் உறவுகள் என்னை இப்படி காயப்படுத்தும் என்று நினைக்கவில்லை. அல்லது என்னுடைய நண்பனாக நான் உயிருக்கு உயிராக பழகினேன், அவன் மீது அவ்வளவு நம்பிக்கை வைத்தேன், ஆனால் இப்படி அவன் செய்வான் என்று சொல்லி கொஞ்சம் கூட நான் யோசிக்கவே இல்லை என்று நம்முடைய உள்ளம் சுக்குநூறாக உடைகிறது. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இப்படிப்பட்ட அனுபவத்தில் நீங்கள் வந்தால் நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும். ஏன் தெரியுமா? வேதம் அதைத்தான் நமக்கு சொல்லித் தருகிறது. வேதத்துடைய மத்திய வசனம் என்று ஒரு வசனம் இருக்கிறது. 118ஆம் சங்கீதம் 8வது வசனம். அது என்ன சொல்லித்தருது தெரியுமா? நாசியிலே சுவாசமுள்ள மனுஷரை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பது நலம். அப்படி என்றால் வேதத்தினுடைய மைய கருப்பொருளை என்ன? நீங்கள் மனிதர்களை நம்புகிறவர்களாய் அல்ல. இங்கே ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எந்த மனிதரையும் நம்பாமல் இருக்க முடியாது. மனிதர்களோடு இணைந்து வாழாமல் இருக்க முடியாது. ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இல்லாமல் என்னால் மட்டும் நான் தனியாய் வாழ்ந்துவிட முடியும் என்று சொல்ல முடியாது. அடிக்கடி நான் சொல்லுவேன் அல்லவா, கடவுள் நம்மை அப்படித்தான் படைத்திருக்கிறார், ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்கிற மக்களாக. ஆனால் the depending upon people என்று இருக்கிறதே, புட்டிங் our trust in human being என்று இருக்கிறதே, அதுதான் அங்கே தவறு. கடவுளை மறந்துவிட்டு மனிதர்களை பிடித்து கொண்டு இன்னார் இருக்கிறார், எனக்கு கவலை இல்லை என்று சொல்லும் பொழுது அதுவே அவர்களுக்கு கண்ணியாய் மாறிவிடும். ஆகவே அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் மனிதர்களை பிடித்து கொள்ளுகிறவர்களாய் அல்ல, கடவுளை பிடித்து கொள்ள வேண்டும். கடவுளை பிடித்து கொண்டால் என்ன நடக்கும் தெரியுமா? மனிதர்கள் நம்மை கைவிடும் பொழுது கடவுள் நம்மை கை தூக்கி விடுகிற ஆண்டவராக இருக்கிறார். இந்த வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. அவர்கள் அவனை புறம்பே தள்ளினார்கள் என்று இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டார். அவனிடத்தில் சொல்லுகிறார், நீ என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறாயா என்று. மனிதர்கள் நம்மை புறம்பாக்கும் பொழுது நமக்கு வலிக்கும். ஆனால் அந்த நேரத்தில் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். ஏன் தெரியுமா? கடவுள் நம்மை தேடி வருவார். கடவுள் நம்மை தூக்கி எடுப்பார். எந்த மனிதன் நம்மை அவமானப்படுத்தினானோ, எந்த மனிதன் நம்மை காயப்படுத்தினார்களோ, அந்த மனிதர்கள் முன்பதாக கடவுள் நம்முடைய பெயரை பெருமைப்படுத்துவார். ஒரே காரியம் ஆண்டவர் கேட்டார், நீ என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறாயா என்று. ஆம், இந்த சூழ்நிலையிலும் கடவுள் மீது நாம் விசுவாசமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் மீது வைக்கிற நம்பிக்கை எல்லாமே நமக்கு விரோதமாக இருக்கும் பொழுதும் கர்த்தர் பேரில் வைக்கிற அன்பும் நம்பிக்கையும் தளர்ந்து விடவே கூடாது. அப்படி செய்யும் பொழுது எந்த நிலையிலுமிருந்து கடவுள் நம்மை விடுவிப்பது மாத்திரமல்ல, நம்மை ஆசீர்வதிக்கவும் செய்வார், நம்முடைய பெயரை பெருமைப்படுத்தவும் செய்வார். மனிதர்களைப் போல அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி நம்மை ஆசீர்வதித்து நம்மை அணைத்து கொண்டு தொடர்ந்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.